லைட் எப்படி தானாவே? அப்பாடா. அப்படியே என் ஃபோனே சார்ஜ் போட்டுரு. இருக்கிறதே ஒரே ஒரு சார்ஜர், இருக்கையா கொஞ்சம் நேரம். சரி, உன் ஃபோன் சார்ஜ் ஆனதும் என் ஃபோன் போடு. மாசானா, இந்த கெஸ்ட் ஹவுஸில் எதையோ மாத்துறானுங்க. இந்த மாசானம் பயில மாற்ற மாட்டேங்கிறானுங்க. பார்க்கவே ஆள் பயங்கரமாக இருக்கானுங்க. சார் என்ன சார் வேணும்? ஏண்டா இதை கொஞ்சம் பாசமாக கேட்கக்கூடாதாப்பா? பாசமாக கேட்க நான் கொண்டுட்டேன் நான். தேவையா சார் உங்களுக்கு? டேய், 2 சேரும் ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டு வா. வாட்டர் பாட்டிலா இல்லை குவாட்டர் பாட்டிலா? அது அப்புறம் முதல்ல வாட்டர் பாட்டில் எடுத்தா. போட, எங்களுக்கு சிரிக்க தெரியும். எல்லாம் கால கொடுமை கொடுமை சார். எனக்கு கவர்மெண்ட் வேலை வேற. ஆமா. என்னாச்சு? ஏன் இப்படி அலற? Something is there. ரிலாக்ஸ். ஏதோ டாய் எது தீபு, ஏதோ பேய பார்த்த மாதிரி அலற. ஏன் வந்து ஃப்ரிட்ஜில் வேற வச்சிருக்கான்னு தெரியல. ஓகே, ரிலாக்ஸ், டேக் சில் பில். தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. வாங்க போய் உட்காரலாம், வா. சார் என்ன மாசானத்துக்கிட்ட சொல்லி கொசுவத்தி வாங்கிட்டு சொல்லட்டுமா? நீ வேற, அவனுக்கு இந்த கொசுக்கடியே பரவாயில்ல. மணி என்ன சொல்ல? 12 ஆயிடுச்சு. ஆமா, உனக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கா சார்? ஒன்னே ஒன்று கண்ணுன்னு ஒரே ஒரு பையனை வச்சிருக்கேன். அந்த காலத்துல 10-12 பிள்ளைய பெற்றுட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம்னு சந்தோஷமா ஒரே கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இப்ப வந்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஒத்த புள்ள 2 பிள்ளையோட நிறுத்திடுறானுங்க. அதுங்க வளர்ந்து ஆளாகி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தன்னந்தனியா நின்று கஷ்டப்படுதுங்க. என்ன வாழ்க்கையப்போ? என்ன சார் பண்றது? இப்படி நைட் டியூட்டியே போட்டா எங்க போய் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிறது? இதுக்கே டைம் சரியா இருக்கு. நைட் டியூட்டி இல்லைன்னா அடுத்த பிள்ளைய ரெடி பண்ணிடுவா? அப்படி இல்லை. கதிர், நாம் அந்த இடத்துல இறங்கி நின்று பார்த்திருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம் போல. தெரியல. அப்ப நான் அந்த நேரத்தில் அங்கே ரிஸ்க் எதுவும் வேணான்னு அப்படியே கிளம்பிட்டேன். தேவையில்லாம. பாவம் அந்த பொண்ணு. போட்டோல பார்த்தல, எவ்வளவு அழகா இருந்தா. அவளுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும்ல, எப்படி எப்படிலாம் வாழணும்னு. எல்லாமே நம்மளால போச்சு. அந்த பொண்ணை நம்ம காரியத்தை கொண்டுட்டோம்ல, அவ நம்மள பேய வந்து பழி வாங்குவாளா? பேயாவ என்ன? நீ
என்னவெல்லாமோ சொல்ற? பழி வாங்குறதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். நிஜத்தில் அப்படியெல்லாம் நடக்காது. கதிர், ம் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. இப்ப என்ன பண்றது? நீ மனசு வச்சா என்ன வேணுமாலும் பண்ணலாம். ச்சீ, உனக்கு வேற தாட்டே வராதா? எப்பவுமே இதை தான் நினைச்சிட்டு இருப்பியா? இல்லை, நான் சும்மா கொஞ்சம் ஐயோ, எங்க அப்பா வேற கால் பண்றாரு. நான் செத்தேன். சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் கொஞ்சம் தேடி போய் யாராச்சும் கேண்டில் கிண்டில் வச்சிருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். கதிர், என்னாச்சு? அட, அந்த விண்டோலாம் ஜாம் ஆகி கிடைக்குமா? அப்பல இருந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார், சார், ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? என்னாச்சு? அட, கூப்பிட்டு இருக்கேன், எவனையும் காணோம். எந்த பதிலும் இல்ல. சார், ஹலோ சார். இன்னும் சத்தமா கத்தி பாரு. ஹலோ, நீ வந்து கத்த. சார், அட, யாராச்சும் இருக்கீங்களா? யோ, யோ சார், வாட்ச்மேன். சார், அட, யாராச்சும் கேளுங்கப்பா. சார், போங்கப்பா. வா வா, கத்து. யோ, எங்க இருந்த இவ்வளவு நேரம்? அப்புறம் கூவி கூவி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்கோம். இப்ப நான் உயிரா போச்சு. மேட்ச் பாக்ஸ். இந்தியா பாகிஸ்தான் மேட்சா சார்? டேய், தீப்பெட்டியை குடுறா. போய் தலை போ. தீபு, இவங்கடா காணோம். தீபு, ஆ, அதுக்குள்ள அங்க போயிட்டியா? ஃபைனலி தீபு, இந்த அப்படி. ரைட், there you go. ஹே தீபு, இந்த கேண்டில் வெளிச்சத்துல நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். இப்போ உனக்கு எப்போ எவ்வளோ எனர்ஜி செலுத்தணும்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குமா? இப்போ நீ இந்த மென்மையான ஒரு தேங்க்ஸ் சொன்னல, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 0.5% தான் எனர்ஜி செலுத்திருப்பேன். ஆனால் அங்கே ஜன்னல் ஓரத்தில் வந்து சார்னு ஒரு கத்துன பாரு, அதில் ஃபுல்லாக 100% எனர்ஜியோட கத்திருக்கேம்மா. என்ன லூஸ் மாதிரி உளர்ற? நான் எப்போ அங்க வந்து சார்னு கத்துனேன்? ஏ மக்கு பாப்பா, நான் லூஸ் மாதிரி உளறேன்னா நீ உளறியா? கரண்ட் போன உடனே நான் ஜன்னல் ஓரமாக போயிட்டு கேண்டில் வாங்கலான்னு நான் போனேன். குரல் கொடுத்தேன், யாருமே வரல. அப்புறம் நீ வந்து சார்னு கத்தின பிறகு தானே அந்த ஆள் மெழுகுவத்தியும் மேட்ச் பாக்ஸும் கொடுத்தான். என்னடி பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குற? கதிர், சம்திங் ராங். நீ கேண்டிலுக்காக போனதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்ல. நீ என்னடானா நான் கேண்டிலுக்காக ஜன்னல் கிட்ட வந்து சார்னு கத்துனேன்னு சொல்ற? I didn't. ஏ தீபு, நீ இல்லனா வேற யாரு சார்னு கத்துனா? நான் தான் சார்னு கத்துனேன்.
நான் அழகா இருக்கேனா? சொல்றா, நான் அழகா இருக்கேனா? அப்படின்னா என் மேல ஆசைப்படுறியா? சொல்றா, என் மேல ஆசைப்படுறியா? ஆசைப்படுவ. நீ அந்த மாதிரி ஆளுதானே? உன்னை விட நான் அழகா இருக்கேனா? சொல்றீ, உன்னை விட நான் கும்முன்னு இருக்கனா? எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், முத ராத்திரி கொண்டாடணும். அந்த முத ராத்திரியில நானும் என் புருஷனும் கொஞ்சனும் கொலவணும்னு எனக்கும் கனவு இருந்திருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. இப்படி அல்பாயுசுல செத்து போறதுக்கா நான் பிறந்து வளர்ந்தேன்? ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். நான் தெரிஞ்சே பண்றேன்.